மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அருகன்குளம் என்ற இடத்தில் அமைந்திருக்கின்றது காட்டு ராமர் திருக்கோவில். அமைதியான வன சூழலிலேயே இந்த ஆலயம் அமைந்திருப்பதால் காட்டு ராமர் திருக்கோவில் என அழைக்கப்படுகின்றது. மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சீதா பிராட்டியார் ஸ்ரீ ராமர் தம்பி பரதனுடன் இங்கு அருள் பாலிக்கின்றார். தோஷங்களாலும் கல்யாண தடையாலும் வருந்தும் அன்பர்கள் இங்கு வந்து வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு கல்யாண வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஸ்ரீ காட்டு ராமர் ஆலயத்தில் ராமர் சன்னதிக்கு எதிரில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கைகொப்பியபடி அருள் பாலிக்கின்றார். சிறப்புமிக்க காட்டு ராமர் கோவிலில் இன்று ஸ்ரீ ராம நவமி வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலையில் கலசங்கள் கொண்டு பூஜைகள் செய்யப்பட்டு ஹோமமும் தொடர்ந்து பூர்ணகதியும் நடைபெற்றது. பின்னர் மூலவர் ஸ்ரீராமர் சீதா பிராட்டியார் சமேத லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு மஞ்சள் பொடி, வாசனை பொடி, மாப்பொடி, பால், தயிர், பஞ்சமிர்தம், தேன், சந்தனம் போன்ற நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. நிறைவாக கலசங்கள் ஆலய பிரதட்சிணமாக கொண்டு வரப்பட்டு மகா அபிஷேகமும் தாரை அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீராமர் சீதா பிராட்டியர் சமேத லக்ஷ்மணருக்கு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ராமர் அருள் பெற்று சென்றனர்.
மாவட்டம் பாளையங்கோட்டையில் சுமார் 800 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் 3 மூலவர்கள் அருள்பாலிக்கின்றனர். அஷ்டாங்க விமானத்தின் கீழ் சுதை சிற்பமாக சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னாரும், மூலஸ்தானத்தில் வேதவல்லி குமுதவல்லி சமேத வேத நாராயணரும், உற்சவராக ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என 3 நிலைகளில் பெருமாள் அருள்பாலிக்கின்றார். சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவம் வைகானச முறைப்படி கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழா நாட்களில் தினமும் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபாலர் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா கண்டருளினார். 5ஆம் திருநாளான நேற்று காலையில் உற்சவர்களுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இரவில் உற்சவமூர்த்திகள் ஸ்ரீ ராஜகோபாலர் மற்றும் ஸ்ரீ வேத நாராயணர் ஆகியோர் கருட வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார்கள். பக்தர்களின் கோவிந்தா கோபாலா கோஷங்களுடன் குடைவரை வாயில் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து 2 கருட வாகனத்திற்கும் திருக்குடைகள் சாற்றப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. பிரபந்த கோஷ்டியார் பிரபந்தம் பாடிக்கொண்டு முன் செல்ல பெண்கள் கோலாட்டம் அடிக்கவும், சிறுவர்கள் பெருமாள் வேட்டமிட்டபடி ஆடலுடன் பஜனை பாடல்கள் பாடினர். கலையரங்கில் சிறப்பு இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் 2 கருட சேவையை வழிபட்டனர். விழாவின் சிகர நிகழ்வான திரு தேரோட்டம் வருகிற 12ஆம் தேதியும் நடைபெறுகின்றது. திருவிழா ஏற்பாடுகளை உபயதாரர்கள், திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் செய்திருக்கின்றனர்.
108 வைணவ திருத்தலங்களில் பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களில் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ளது வானமாமலை திவ்ய கஷேத்திரம். ஸ்ரீ வரமங்கை தாயார் சமேத வானமாமலை பெருமாள் இங்கு அருள் பாலிக்கின்றார். மூலவர் சுயம்புவாக தோன்றியவர். திருமலை திருப்பதியிலிருந்து இங்கு எழுந்தருளிய ஸ்ரீ வரமங்கை தாயாருக்கும் பெருமாளுக்கும் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவம் பங்குனி திருக்கல்யாண திருவிழா என ஆண்டுதோறும் 11 நாட்கள் நடைபெறுகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவில் 7ஆம் நாளான நேற்று புண்ணியகோடி விமானம் என்று அழைக்கப்படும் தங்க சப்பரம் வீதி உலா நடந்தது. ஸ்ரீ வரமங்கா சமேத தெய்வநாயக பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தங்க புண்ணியகோடி விமானத்தில் காட்சியளித்தார். நாங்குநேரி மதுரகவி வானமாமலை GS சுவாமிகள் முன்னிலையில் தங்க சப்பரத்தில் எழுந்தருளிய பெருமாள் தாயாருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வீதி உலா வந்த தங்க சப்பரத்தில் உள்ள பெருமாள் தாயாருக்கு பக்தர்கள் பெருமாளுக்கு தேங்காய் பழம் படைத்து பூமாலை பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பித்து வழிபட்டனர். தங்க சப்பரம் முக்கிய வீதிகளில் உலா வந்த பின்னர் மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று பெருமாளை தரிசித்தனர். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ ஸ்ரீரங்காய நமக. ஓம் நமோ கோவிந்தாய நமக. ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமக. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். வருகுது 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 ஏகாதசி. ஸ்ரீரங்கநாதனின் புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி. வருகுது 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 ஏகாதசி. ஸ்ரீரங்கநாதனின் புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்தால் பரமபதம் அருள்வான் பரந்தாமன். வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்தால் பரமபதம் அருள்வான் பரந்தாமன். பரமபதம் அருள்வான் பரந்தாமன். சொர்க்கவாசல் காட்டிடுவான் கோவிந்தன். கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா. ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா. அத்புதம் கேசவம்